योगीराम सुरत्कुमार योगीराम सुरत्कुमार योगीराम सुरत्कुमार जय गुरु राय ओम अण्णामलै वासाय विद्महे वैकुंठ रूपाय धीमहि तन्नो योगीराम सुरत्कुमार प्रचोदयात् எல்லாமல்ல எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமாருடைய கருணை மழையில் நனைந்திருக்கக்கூடிய அனைத்து பகவானுடைய பரம பக்தர்களே எல்லோருக்கும் நமஸ்காரம். எல்லாமல்ல எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமார் இந்த யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடியினுடைய அனைத்து பக்தர்களையும் பரம கருணையோடு காத்து ரட்சித்து வருகிறார் என்பதே உண்மை. இன்று பௌர்ணமி தினம். இன்று நாம செய்திருக்கக்கூடிய அபிஷேகம் ஆராதனைகள் எல்லாம் சாதாரண விஷயங்களே கிடையாது. இந்த அபிஷேகம் ஆராதனைகள் எம்பெருமானுடைய திருமேனிக்கும் எம்பெருமானுடைய திருவடி பாதங்களுக்கும் நாம செய்யக்கூடிய இந்த அபிஷேகங்கள் ஆங்காங்கே இருக்கக்கூடிய நமது எதிரிகளை வீழ்த்தி வருகிறது. ஆங்காங்கே இருக்கக்கூடிய எல்லா எதிர்ப்புகளையும் அது வீழ்த்தி வருகிறது. அப்ப எல்லா எதிரிகளையும் எதிர்ப்புகளையும் அது வீழ்த்தும் என்றால் உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிரிகளையும் எதிர்ப்புகளையும் எதிர்மறையான எண்ணங்களையும் எல்லாவற்றையும் இந்த பாத பூஜையம் இந்த அபிஷேகம் நிச்சயமாக செய்து தரும். அன்பானவர்களே, இந்த பிரபஞ்சத்தில் நமக்கு இந்த பிறவியில் நமக்கு முதலாவதாக கிடைத்திருக்கக்கூடிய பெரும் பாக்கியம் 4. என்னெல்லாம்? பிறந்துட்டோம். இந்த பூமியில பிறந்த நமக்கு முதல்ல கிடைச்சிருக்கக்கூடிய பாக்கியம் 4 பாக்கியம். பெரிய புதையல், பெரிய கிஃப்ட், 4 கிஃப்ட். அது இறைவன் எல்லாருக்கும் கொடுத்துதான் அனுப்புறார். ஆனா விதிவசத்தால கர்ம வினைகளால அது மாறி போயிருது. என்னது? 4. ஒன்று மாதா, இன்னொன்று பிதா, இன்னொன்று குரு, இன்னொன்று தெய்வம். இது இந்த 4 பேரும் இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. யாரும் அம்மா இல்லாம பிறக்க போறதில்லை, யாரும் அப்பா இல்லாம பிறந்திருக்க போறதில்லை, யாரும் குரு இல்லாம ஒரு வார்த்தை படிச்சிருக்கிறது இல்லை, யாரும் தெய்வத்தை அறியாதவங்க இங்க இல்லை. அன்பானவர்களே, எல்லா குழந்தைகளுக்கும் முதலாவது காலம் அந்த தாயினுடைய காலம். ஒரு 100 மாடுகள், பசு மாடுகள் ஒரு களத்துல நிக்குதுன்னு வைங்க. அதுல ஒரு மாடு கண்ணுக்குட்டி போட்டிருக்கு. எல்லா கண்ணுக்குட்டியும் கண்ணு முழிக்கிறதுக்கு ஒரு 20 நிமிஷம், அரை மணி நேரம் ஆகும். அது தெரியுமில்ல? கண்ணுக்குட்டி போட்ட உடனே இந்த கண்ணு முழி திறக்கிறதுக்கு ஒரு 20 நிமிஷம் ஆகும். நீங்க அந்த மாதிரி நேரத்தில் அந்த கண்ணுக்குட்டியை தூக்கி கொண்டு தள்ளி வச்சிட்டீங்கன்னு வைங்க. மாட்டுக்கிட்ட இருந்து குட்டி போட்ட மாட்டு தள்ளி வச்சிட்டீங்க. உங்க 100 மாடுகள் இருக்கு. அந்த கண்ணுக்குட்டி கண்மொழி திறந்த உடனே கொஞ்ச நேரம் அப்படியே இருந்துட்டு கரெக்டா அதுக்கு தாய்கிட்ட போய் சேர்ந்துடும். கரெக்டா அதுக்கு தாய்கிட்ட போய் சேர்ந்துடும். அதுக்கு அந்த மாடு அப்படி சொன்னாலே போதும். அது கண்ணுக்குட்டி கரெக்டா அதுக்கு அம்மாட்ட போய் சேர்ந்துடும். இது எதனால? இது எதனால? தாய் பாசம் ஒண்ணு கிடையாது. தாய் பாசம் அம்மா பாசம் ஒண்ணு கிடையாது. இது இறைவன் தந்த பரிசு, இயற்கையின் நியதி. இது இல்லைன்னா எல்லா குழந்தைகளும் அனாதையாக போயிருக்கும். அப்படியுமே ஃபாரின் கண்ட்ரில நிறைய குழந்தைகள் அனாதையாக போயிடும். இது தாய் பாசமோ அம்மா பாசமோ ஒன்றும் கிடையாது. இது இறைவன் தந்த பரிசு. இந்த ஈர்ப்பு இல்லைன்னா குழந்தைகள் வளராது. ஒரு மாட்டு கண்ணுக்குட்டி கூட போட்ட கொஞ்ச நேரத்தை துள்ளி குதிச்சு ஓடிடும். ஆனா இந்த பாலா போன மனுஷ குட்டிகள் அது நடக்கிறதுக்கே கொஞ்சம் வருஷம் ஆகும். அப்ப இந்த தாயினுடைய ஒரு கருணை இல்லைன்னா அந்த குழந்தைகளுக்கு வாய்ப்பு இல்லை. சைலன்ஸ் சைலன்ஸ். அப்போ இயற்கையினுடைய படைப்பு இது. ஒரு 5 வயது 6 வயது வரை குறைந்தது தாயினுடைய அரவணைப்பிலேயே தான் அந்த குழந்தை வளரும். யார் எடுத்தாலும் அழுகை நிப்பாட்டாது. ஆனா அம்மா யாருன்னே தெரியாது. ஆனா அந்த குறிப்பிட்ட தாய் எடுத்து மார்போடு போட்டது அந்த குழந்தை அப்படியே சாந்தாயிடும்.
இதுதான் அம்மானதுக்கு தெரியாது. ஆனா அதுக்கு அந்த வயிற்றுக்குள்ள இருந்த அந்த ஈர்ப்பு, அந்த துடிப்பு, இதுதான் நம்ம அம்மாங்கிறது உணரும். சரி, இப்போ அம்மா ஓகே. அடுத்தது, இப்போ எனக்கு ஒரு அம்மா இருந்துச்சு. அந்த அம்மா இல்லைன்னா நம்ம அன்னைக்கு இந்த இடத்துல இல்லை. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் பிரைமரி காம்ப்ளெக்ஸ்னு ஒன்று வரும், எல்லா குழந்தைகளுக்கும் வரும். நான் தங்கச்சி வந்து இழுத்துட்டு இருக்கா இல்லையா, இதை போல ஒரு இழுப்பு அந்த காலத்தில் எல்லா குழந்தைகளுக்கும் வரும். டாக்டர்கிட்ட கொண்டு போனால் அவன் சொல்லுவான், இது ஒரு 10 வயசு 12 வயசோட இருக்கும், அப்புறம் தன்னால் சரியாயிரும்னு எல்லா டாக்டரும் சொல்லுவான். ஆனாலும் இந்த தாய்மாருக்கு பிள்ளைகள் இழுத்துட்டு இருக்கிறது பொறுக்காது. அப்போ இந்த தாய்மாருக்கு அந்த குழந்தைய எப்படியாவது இந்த இழுப்புல இருந்து காப்பாத்திடணும் அப்படின்னு போவாங்க. இப்போ உள்ள எல்லா அம்மாக்களும் அந்த குழந்தைய கொண்டு போறது எங்க? பீடியாட்ரிஷன். அவன் போனோன்னு என்ன பண்ணுவான்? ஸ்டீராய்டை போட்டு இழுப்பை டப்புன்னு நிறுத்திடுவான். அந்த காலம் அப்படிலாம், நமஸ்காரம், அந்த காலம் அப்படிலாம் நிப்பாட்ட முடியாது. புரியுதா நான் சொல்றது? அந்த காலத்துல அப்படிலாம் ஒரு இழுப்பு டக்குன்னு ஒன்று நின்றாது. அது மருந்து கொடுத்தா கொஞ்சம் கொஞ்சமா தான் நிற்கும். அப்போ எங்க அம்மா கிட்டே அதே போல டாக்டர் சொல்லிவிட்டார், எம்மா ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்து குழந்தைக்கு ஹார்ட்ல நிறைய பாதிப்பு இருக்கு, நல்ல ஊட்டச்சத்து உள்ள ஆகாரம் கொடுக்கணும் அப்படின்னு எங்க அம்மாட்ட டாக்டர் சொல்லிவிட்டார். அப்ப அந்த காலத்துல ஊட்டச்சத்து மிக்க உணவு என்னது? அந்த காலத்துல பால், பழம், முட்டை, இந்த 3 தான் ஊட்டச்சத்து மிக்க ஆகாரம். அப்போ எங்களுக்கு அந்த எடலாக்குடி முக்கில் ஒரு பெரிய கடை இருந்தது, ஒரு பலசரக்கு கடை, பெரிய கடை இருந்தது. எங்கள் அம்மாவும் பாவம் போல் இங்கேருந்து போச்சுல, இந்த பழமும் முட்டையும் கொண்டு வந்துருங்க அப்படிமா. அது வராது, அது வராது. அதுக்கு மேலே ஒரு வார்த்தை கேட்கும், ஆமாம் தூக்கி வச்சு போடுவான் இவ கொடுக்கா அப்படிமா. அப்போ எங்கள் அம்மா என்ன செய்வாங்கன்னா, கேட்டு கேட்டு பார்த்துட்டு, அப்போ அந்த காலத்தில் ஒயர் கூட உண்டு, ஒயரில் பின்னின கூட, இந்த ஒயரில் பின்னின கூடையை எடுத்துட்டு இங்கே இருந்து அந்த கடை வரைக்கும் நடந்து போவாங்க. இந்த கடை இருக்கிறதோ நாயுடு ஹாஸ்பிட்டல் பக்கத்தில், அந்த கடை வரைக்கும் அந்த கூடை எடுத்து நடந்தே போவாங்க. போய் அங்கேருந்து ஒரு 5 ஏத்தம்பழம், அது எனக்கு உயரத்தில் இருக்கும், அப்போ ஒரு 4-5 முட்டை இதெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. வந்து அந்த முட்டையை அடுக்கலைக்க வச்சு அவிச்சு வச்சுக்கிட்டு 1 லிட்டர் பாலையும் காய்ச்சி வச்சு ரகசியமாக, அப்போ வீட்டில் நிறைய பேர் இருப்பாங்க, இப்போ போல இல்லை, தனி குடித்தனால குடும்பத்தில் நிறைய போய் ரகசியமாக போய் தின்னுட்டு குடிச்சிட்டு வாம்பாங்க. திங்க முடியாது, அவிச்ச முட்டை எவ்வளோதான் திங்க முடியாது. நான் தின்னுக்கிட்டு அந்த குப்பையை தோண்டி, அடுப்புக்குள்ளே இப்போ சாம்பல் அடுப்பு தானே, குப்பையை தோண்டி அதுக்குள்ளே புதைச்சி வச்சு மறைச்சி வச்சுட்டு வந்துடுவேன். குடிக்கிற பாலெல்லாம் வெளியே வந்தோட வாந்தியாக வரும், அடி, அதுக்கு 5-6 அடி கிடைக்கும் வாந்தி எடுக்கிறதுக்கு. அடுத்த நாள் காலையில் போய் அடுப்பை கிளீன் பண்ணச்சுல குப்பைக்குள்ள இருந்து முட்டை வரும். எப்படி முட்டை வரும்? இப்படி எங்கள் அம்மா அந்த காலத்தில் வளர்த்தாங்க. அப்போ அந்த 6 வயது 7 வயது வரைக்கும் பிறகு தந்தையின் பார்ட், இந்த தந்தையின் பார்ட்டு இதான் நான் சொன்னேன், இயற்கையின் அமைப்பு. ஒரு கண்ணுக்குட்டி கண்ணு முழிச்ச உடனே தாய் எதுன்னு போய் கரெக்டாக போய் சேர்ந்துடும். அந்த 6 வயது 7 வயதுக்கு பிறகு ஒரு தந்தையினுடைய பார்ட் இருக்கு பார்த்தீங்களா, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி சைல்டு. இந்த பார்ட் தப்பிட்டுன்னு வைங்க, இதை போல தான் சிவகுமார் வந்து உட்கார்ந்துருக்கும். சத்தியம். அப்போ இந்த தந்தையின் பார்ட் ரொம்ப முக்கியம். இந்த தந்தை அந்த பிராயத்துல குழந்தைக்கு நல்லது எது, கெட்டது எது, எங்க போகணும், எப்படி போகணும், எதை பார்க்கணும், எதை செய்யணும், எந்த மாதிரி வரணும், இந்த வழிகாட்டுதல், தந்தையினுடைய வழிகாட்டுதல், தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த வழிகாட்டுதல் எங்கேயாவது தப்பி போச்சுன்னா அந்த குழந்தை ஒரு நல்ல சராசரி குழந்தையாக வராது. அதனால்தான் மாதா பிதா. இந்த தாயை தன்னால அரைஞ்சு போயிருதே அந்த குழந்தை, தாய் யாருன்னு தெரியாட்டா கூட தனியா அரைஞ்சு போயிருதே, நான் தந்தையை கட்டாயமாக அடையாளம் காட்டி தான் ஆகணும், இல்லைன்னா அந்த குழந்தைக்கு இதுதான் நம்ம அப்பான்னு தெரியவே செய்யாது, கடைசி வரைக்கும் தெரியாது. தளபதி படத்துல ரஜினிகாந்த் மாதிரி சுத்திட்டே இருக்க வேண்டியதான். அப்போ தந்தையை அடையாளம் காட்டக்கூடிய இடத்துல தான் இருக்கார். ஒரு குழந்தைக்கு கிடைப்பதற்கரிய பெரும் வரம் தாயும் தந்தை. இந்த தந்தையின் பார்ட் சரியில்லைன்னா எல்லா குழந்தைகளும் நாசமாகும். நான் அதனாலதான் எப்பவுமே சொல்லுவேன், ஒரு தகப்பங்கிறவன் இயலுவனோ இயலாதவனோ அவன் வீட்டில் இருந்தா மட்டும்தான் இந்த குழந்தைகள் சரியான பருவத்துக்கு வரும். வெறும் அம்மா வளர்க்குற பிள்ளைகள் ஒரு நாளும் வர கஷ்டம். ஏதோ ஒரு ஆம்பளையோட ஒரு தட்டுதலும் கொட்டுதல் இல்லைன்னா அந்த குழந்தை சரியா வராது. அன்பானவர்களே, அடுத்த பாகம்தான் குருவினுடைய பாகம். இந்த குரு இப்போ எல்லாருக்குமே ஸ்கூல்ல வாத்தியார்
டீச்சர்னு எல்லாம் இருக்கு. வாத்தியார் அடிச்சா அம்மாவுக்கு பொறுக்காது, டீச்சர் அடிச்சா அப்பாவுக்கு பொறுக்காது, ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு, திட்டக்கூடாது, திணறக்கூடாது. ஆனா காலகாலத்து அந்த காலத்துல குருகுலம் அப்படிங்கிற ஒரு கல்வி தான் இருந்தது. குழந்தைக்கு 5 வயசு 6 வயசு ஆன உடனே அந்த குரு கிட்ட கொண்டு விட்டுருவாங்க. அந்த குரு கிட்ட இருந்து சுமார் 12 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் கழித்து தான் இந்த குழந்தை வீட்டுக்கே வரும். நினைச்சு பாருங்க, இந்த குரு கிட்ட இருந்து 15 ஆண்டுகள் கழிச்சுதான் அந்த குழந்தை வீட்டுக்கே வரும். எனது அன்பானவர்களே, அந்த குரு முதல்ல இந்த குழந்தைகள் எல்லாம் நொறுங்க வேலை வாங்குவார். அங்க குருவினுடைய வீட்டை பெருக்கணும், குருவினுடைய மனைவிக்கு தண்ணி எடுத்து கொடுக்கணும், குருவினுடைய மனைவிக்கு விறகு முறிச்சு கொண்டு கொடுக்கணும், குருவினுடைய ரூம்கள் எல்லாம் கிளீன் பண்ணணும், குருவினுடைய துணிகள் எல்லாம் துவைச்சு கொடுக்கணும். இந்த வேலைகள் தான் குழந்தைகளுக்கு. இந்த குரு அந்த குழந்தைகளை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஒவ்வொரு குழந்தையும் எப்படிப்பட்ட குழந்தை அப்படிங்கிறத அவர் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பார். இந்த வாட்ச் பண்றச்ச அவர் ஒவ்வொரு குழந்தைகளையும் ப்ரிடிக்ட் பண்ணுவார். இவன் இந்த இதுக்கு சரியா வருவான், இவன் இந்த இதுக்கு சரியா வருவான், இவன் இதுக்கு சரியா வருவான் அப்படிங்கிறத குரு கண்டுபிடிப்பார். இந்த குரு கண்டுபிடிக்கிறது தான் 4 விதமான கண்டுபிடிப்புகள் இந்த குழந்தைகள்ட்ட இருந்து. அது இன்னைக்கு நம்மளை பாடாப்படுத்துற ஒரு விஷயமா, இந்த கடவுள் நம்பிக்கை இல்லாத கூட்டம் நம்மளை வச்சு பிச்சு பிடுங்குற ஒரு விஷயமா அது இருக்கு. அது 4 வர்ணங்களை அந்த குரு கண்டுபிடிப்பார். இவன் வேதங்கள் படிக்க லாய்க்கான ஆள், இவன் வேதங்கள் படித்து இறைவனுக்கு பணி செய்ய பரிசுத்தமான ஆன்மா இந்த ஆன்மா அப்படின்னு ஒருத்தனை வேதம் படிக்கிறதுக்குன்னு ஒதுக்குவார். வேதம் படிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நானும் படிக்கிறேன், சமஸ்கிருதம் படிக்கிறேன் ஒரு டீச்சர்கிட்ட. அது சமஸ்கிருதம் அவ்வளவு ஈஸி கிடையாது. இன்னும் நாங்க பொருட்களே படிச்சு முடிக்கல. ஆகாசவாணி இந்த மாதிரி இன்னும் பொருட்களே நாங்க இன்னும் படிச்சு முடிக்கல. சமஸ்கிருதம் அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. சமஸ்கிருதம் நிறைய கலந்திருக்கக்கூடிய மொழி தான் மலையாள மொழி. அப்போ சமஸ்கிருதம் படிக்கிறது அவ்வளவு சாதாரணம் கிடையாது. அப்போ இந்த சமஸ்கிருதத்தை படிக்க வச்சு அந்த குழந்தைகளை இவன் இதுக்கு சரியா வருவான் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒரு கேடர் கண்டுபிடிப்பாங்க. இதுதான் பிராமணன். தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, பிராமணன் அப்படிங்கிறது ஒரு ஜாதி இல்லை, ஜாதி இல்லை, அது ஒரு பணிக்கான ஒரு பெயர். இவன் பிராமணனுக்கு சரியா வருவான். அடுத்தது சில சட்டம்பிகள் கிடக்குவாங்க, அவனை அடிக்கும் இவனை அடிக்கும், அதை தூக்கி அங்க போடும் இதை தூக்கி இங்க போடும், சொல் பேச்சு கேட்காது, பயங்கர அட்டகாசமா இருக்கும். இந்த குணங்களை கண்டுபிடிப்பார் குரு. இது கண்டுபிடிச்சு இவன் சத்திரியர் ஆகிறதுக்கு சரியா இருப்பான். சத்திரியன்னா யாரு? யாரு? நாட்டை ஆளக்கூடிய அரசன் சத்திரியன். ராமன் சத்திரியன் தான். ராமன் சத்திரியன். இந்த நாட்டை ஆளுவதற்குண்டான தகுதி இவங்கிட்ட இருக்கு அப்படின்னு சத்திரிய இனத்துக்கு கொஞ்சம் வரை கண்டுபிடிப்பார். அடுத்தது ஒரு இனம் கண்டுபிடிப்பார், வைசியன். இவன் யாரு? இவன் உழவு தொழிலுக்கு, விவசாயம் செய்வதற்கு, பயிர்களை காப்பாற்றுவதற்கு, உணவளிப்பதற்கு இவன் பொறுப்பான ஆளு. ஒரு வருடம் ஒரு பயிருக்காக காத்திருப்பான். இவன் ஒரு பயிர் செய்வதற்கு சரியான ஆள் அப்படின்னு வைசியன் ஒருத்தர் கண்டுபிடிப்பார். அடுத்தது ஒரு இனத்தை கண்டுபிடிப்பார், அவரு சூத்திரன். இந்த சூத்திரன் கடைசி கட்ட பணிகளுக்கு இவன் சரியான ஆள். இவனுக்கு எதுவுமே புரியாது, எது சொன்னாலும் தெரியாது, எதுவுமே மண்டையில ஏறாது, இவனுக்கு வேதமும் வராது, சாஸ்திரமும் வராது, சம்பிரதாயமும் வராது, ரூலிங் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இவனுக்கு வராது. அப்படி குழந்தைகள் இருக்குல்ல, கடைசி பெஞ்சுன்னு சொல்லும்ல. அப்ப இதுகளை கரெக்டா சூத்திரன்கிற பணிகளுக்கு, மற்ற எவ்வளவோ பணிகள் இருக்கு, அந்த பணிகளுக்கு அவர் தேர்ந்தெடுப்பார். இதுல நீங்க சொல்லுங்க, இதுல என்ன தப்பு இருக்கு? இன்னைக்கு இந்த கண்டுபிடிப்புகள் சரியாக இல்லாமதால் தான் பணம் இருக்கிறவன் எல்லாம் டாக்டருக்கு படிக்கலாம், கொஞ்சம் வசதி இருக்கிறவன் எல்லாம் இன்ஜினியருக்கு படிக்கலாம், கொஞ்சம் இது இருக்கிறவன் எல்லாம் அதுக்கு படிக்கலாம், இதுக்கு படிக்கலாம்னு சொல்லிதான் இன்னைக்கு எத்தனை டாக்டர்கள் இன்னைக்கு பெரிய அளவில் இருக்கிறாங்க? எத்தனை டாக்டர்கள் பெரிய அளவில் இருக்கிறாங்க? கிடையாது. எத்தனை இன்ஜினியர்கள் பெரிய அளவில் இருக்கிறாங்க? எத்தனை இன்ஜினியர்கள் இருக்காங்க? எத்தனை பேர் இருக்காங்க? கிடையாது. அப்போ யார் யாருக்கு என்ன வரும், யார் யாருக்கு என்ன கல்வி சரியாகும்? அன்பானவர்களே, நல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கணும். பணம் இருக்கிறவன் டாக்டருக்கு படிக்கணும் தான் அவசியம் கிடையாது. பணம் கொஞ்சம் குறைவா இருக்கிறவன் இன்ஜினியரிங் தான் படிக்கணும் அவசியமே கிடையாது. யார் யாருக்கு என்ன தகுதி, யார் யாருக்கு என்ன வரும் என்கிறத சரியாக கண்டுபிடிச்சு நம்ம பண்ணலன்னா அது சரியா வராது. இப்போ உதாரணத்துக்கு என் மகன் இருக்கிறா, டாக்டருக்கு தான் படிக்கணும்னு கம்பல் பண்ணி படிக்க வச்சாச்சு. கொழுப்பு தானே இது. அவன் இன்னைக்கு என்ன சொல்லிட்டு இருக்கா? நான் டாக்டர் பிராக்டிஸே பண்ண மாட்டேன்னு இருக்கா. அப்ப அந்த பிள்ளைக்கு என்ன திறமை இருக்குதோ அதை அன்னைக்கே நம்ம திருப்பி விட்டுருந்தோம்னா அது இன்னைக்கு வேற ஒரு ஃபீல்ட்ல ஷைன் பண்ணிருக்கும்ல.
அப்போ பணக்கொழுப்புலையும் நம்மளால செய்ய முடியாத ஒரு விஷயத்த குழந்தைக்கு மேல கொண்டு திணிக்கிறதும், என்னால அன்னைக்கு செய்ய முடியல நீ செய் அப்படிங்கறது திணிக்கிறதும் தான் இந்த குழந்தைகளை நாசமாக்குற விஷயம். அப்ப இந்த குரு இந்த குழந்தைகளை கண்டுபிடிப்பார். இந்த குழந்தை எதுக்கு சூட் ஆகும், இந்த குழந்தை எதுக்கு சரியா வரும். அப்ப அந்த காலத்துல யாராவது வீணா போனவன் உண்டா? ஒருத்தரும் கிடையாது. ஒருத்தன் நாட்டை ஆளுவான், ஒருத்தன் நாட்டை காப்பாத்துற போர் வீரனா இருப்பான், சோல்ஜரா இருப்பான். ஒருத்தன் மந்திரியா இருப்பான், ஒருத்தன் அங்க ஆயுதங்கள் செய்து கொடுக்கிற கிடங்குல பொறுப்பாளனா இருப்பான். உண்டா இல்லையா? ஒருத்தன் அரண்மனையை கட்டுவான், ஒருத்தன் கோயிலை கட்டுவான், ஒருத்தன் ஆசாரி வேலை செய்து அதுக்கு அழகான கதவுகளை அமைப்பான். எவனாவது வீணா போனவன் உண்டா? எவனாவது போவானா? கிடையாது. எல்லாவனும் அவனுக்கு உண்டான திறமையில அவன் செய்வான். அப்ப இதை கண்டுபிடிக்கிறது யாரு? குரு. இதை கண்டுபிடிக்காம விட்டவன் வைப்ப என்ன ஆகும்? இப்போ நடக்க மாதிரி தான் நடக்கும். ஒரு குரங்குக்கு முன்னாடி 10 கோடி ரூபாய் பணத்தையும் ஒரு 10 வாழைப்பழத்தையும் வச்சோம்னா குரங்கு எதை எடுக்கும்? போய் பழத்தை தான் எடுக்கும். ஆனா அந்த குரங்குக்கு தெரியாது இந்த 10 கோடி ரூபாயை வச்சு பல டன் வாழைப்பழம் வாங்கலாங்கிறது குரங்குக்கு தெரியாது. அது 10 கோடி ரூபாய் பணத்தை கண்டுக்கவே அது 10 வாழைப்பழத்தை தான் எடுக்கும். இதே நிலையில தான் மனிதர்கள் இருப்பாங்க. அப்ப இதை கண்டுபிடித்தது அந்த காலத்து குருக்கள் தான். அன்பானவர்களே, இந்த தாய் தந்தை இந்த தகுதியை தாண்டி போனா குருவினுடைய பாதை இருக்கு, அது மிக மிக சிரமமானது. தாயினுடைய பணியையும் தந்தையினுடைய பணியும் விட மிக மிக மோசமான ஒரு பணி, மிக மிக கடுமையான ஒரு பணி குருவினுடைய ஒரு பணி. இந்த குரு இல்லாமல் யாருமே கிடையாது. எம்பெருமான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் குரு இருந்தாங்க. எம்பெருமான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய குரு யாரு? யாரு யாரு யாருப்பா? சாந்திபனி முனிவர், தர்க்க முனிவர்னு 2 பேரு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு குருவா இருந்தார். இந்த குரு சிஷ்யர், குரு சீடன் அப்படி சொல்றமே, அது எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த காலத்துல எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த காலத்துல உபஸ்லோகன் அப்படின்னு ஒருத்தன் இருந்தான். இந்த உபஸ்லோகன் ஒரு குரு கிட்ட சிஷ்யனா இருந்தான். இந்த குரு எப்பவுமே அவன் எரிஞ்சு விழுந்துகிட்டே இருப்பார். அவனை காண விட மாட்டார், கடிந்துகிட்டே இருப்பார். போட அங்க போய் அந்த விதைய பாரு, போட 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 அங்க தள்ளி போட அங்க போட அப்படி சொல்லிக்கிட்டே இருப்பார். அவன் எதையாவது அங்கங்க எடுத்து வச்சா, எனக்கு உத்தரவு இல்லாம நீ அதை எடுத்து வச்சு நான் தொலைச்சு விடுவார் ஆஸ்கர் போடாங்க அப்படின்ட்டு. இவன் என்ன ஒன்றும் பண்ண முடியாது அந்த காலத்தில். உடனே நான் இந்த ஸ்கூல்ல படிக்கிற வேற ஸ்கூலுக்கு போறேன்னு போக முடியாது. அப்பா அம்மா பிடிச்சி என் பிள்ளை படிச்சது போகணும்னு கூட்டிட்டு போக முடியாது. குரு கிட்ட விட்டா குருவினுடைய சாபம் பயங்கரமான சாபம். அதனால பயந்து போய் குரு கிட்ட தான் அந்த குழந்தைகள் படிச்சுட்டு இருக்கும். இந்த குரு அவனை காண விட மாட்டார், எப்பவுமே காண விட மாட்டார். இந்த பையன் வெறுத்து 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 போய் என்னடா குரு இப்படி இருக்கிறாரு. அப்போ இவனுக்கு நல்லா புரிஞ்சு போய் இந்த குருவினுடைய உத்தரவு இல்லாம நாம எதையுமே செய்யக்கூடாது, குருவினுடைய பர்மிஷன் இல்லாம எதையும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத ஒரு விஷயத்த அந்த பையன் நல்லா புரிஞ்சுக்கிட்டான். ஒரு நாள் அந்த பையன் நடந்து போறச்ச திண்டு கட்டாத ஒரு கிணத்துக்குள்ள விழுந்துட்டான். அந்த கிணத்துக்குள்ள விழுந்தப்போ 2 குச்சி, அந்த கிணத்துக்குள்ள பெரிய குச்சி இருந்திருக்கு, 2 கண்ணுலையும் குத்தி அந்த பையனுக்கு பார்வை போயிட்டு அவன் கதறி அழுகிறான். அந்த நேரத்திலையும் தன்னுடைய குருவினுடைய நாமத்தையே சொல்லி அழுதுகிட்டு இருக்கிறான். குருவே எனக்கு இப்படி ஆகி போச்சு, நான் என்ன செய்வேன், 2 கண்ணும் போயிட்டு நான் என்ன செய்வேன்னு கதறி அழுகிறான். அந்த நேரத்திலும் குருவை நினைச்சு அழுகிறான். இந்த குரு சிஷ்யன் உறவு எப்படி இருக்கணும்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டதாக சொல்றேன். அவருடைய அழுகையை பார்த்த, அந்த குரு பக்தியை பார்த்த தேவர்கள் இருவர் அவனுக்கு கண்ணு கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணிட்டார். எப்பா கூப்பிட்டு பையன் கேட்கறான், யார் வந்திருக்கீங்கன்னு கேட்டான். நாங்க தேவர்கள் வந்திருக்கோம், உனக்கு போன கண்ணை நாங்க தரலான்னு இருக்கோம் அப்படின்னா. அந்த பையன் சொன்னா, அந்த உபஸ்லோகன் சொன்னா, ஐயா நீங்க கண்ணு தரது எங்க குருவுக்கு தெரியுமா? இல்லை அவருக்கு தெரியாது. அப்போ வேண்டாம், எங்களுடைய குருவினுடைய இஷ்டம் இல்லாமல் எதையும் நீங்கள் எனக்கு தர வேண்டாம், நான் இப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். தேவர்கள் மெச்சினாங்க, இவ்வளவு பெரிய குரு பக்தியா அப்படின்னு. இதே போல இன்னொரு குருவுக்கு ஒரு சிஷ்யன் இருந்தான். அந்த சிஷ்யன் அந்த குரு காண விட மாட்டார், எரிஞ்சு கொட்டிக்கிட்டே இருப்பார், திட்டிகிட்டே இருப்பார், முகத்தை எரிஞ்சுக்கிட்டே இருப்பார். இந்த சிஷ்யன் கொஞ்சம் வித்தியாசமானவன். அவன் ஒரு நாள் யோசித்தான், இந்த கிழவனை வைக்க கூடாது, சும்மா நம்மளை காண விட மாட்டேன்றான், திட்டிக்கிட்டே இருக்கான், ஆளப்படுறான், அவன்கிட்ட சிரிக்கிறான், இவன்கிட்ட சிரிக்கிறான், நம்மகிட்ட மட்டும் திட்டுறான், அவனை குற்றம் சொல்ல மாட்டேங்கிறான், இவனை குற்றம் சொல்ல மாட்டேங்கிறான், நம்மளை மட்டும் குற்றம் சொல்லிட்டே இருக்கான், இவனை விட்டக்கூடாது, இன்னைக்கிட்ட ஒரு பெரிய கல்லை தூக்குறான்.
தூக்கிக்கிட்டு அந்த ஆளுங்க ஓட்டுக்கு மேலே ஏறிட்டான். அவரு பொண்டாட்டிக்கிட்ட கீழே குரு பேசிட்டு இருக்கிறாரு. இவன் ஓட்டை பிரிச்சான், கல்லை தூக்கி தலையில போடுறதுக்கு. ஓட்டை பிரிச்சு அப்படி பார்க்கறான். அந்த நேரம் பார்த்து அந்த குருவினுடைய மனைவி அந்த குருவிட்ட கேட்கிறான், ஏங்க அந்த பையனை போட்டு இப்படி திட்டுறீங்க? நானும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறேன், அந்த பையனை போட்டு நை 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 திட்டிகிட்டே இருக்கேன், அவனும் பாவம் இல்லையா? அப்போ அந்த குரு சொன்னாரு, இல்லை, நீ நினைக்கிறது தப்பு. இங்க இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களை விட ஒரு ஆன்மீக குருவாக வருவதற்குண்டான எல்லா தகுதி அவங்கிட்ட இருக்கு. அப்போ பொறுமை, நிதானம், சகிப்புத்தன்மை எல்லாம் அவனுக்குள்ள வரணும். அதற்கு நான் இந்த மாதிரி அவன்கிட்ட நடந்துகிட்டாதான் அவனுக்கு அந்த நிதானமும் சகிப்புத்தன்மையும் பொறுமையும் யாரையும் வெறுக்காத ஒரு தன்மையும் அவனுக்கு வரும். அதனால தான் நான் அவன்கிட்ட இப்படி நடந்துக்கிறேன் அப்படின்னு குரு சொன்னதை அவன் கேட்டான். அவனுக்கு மனசே வெறுத்து போச்சு. அடடா, நம்ம மீது இவ்வளவு அன்பா இருக்காரு இந்த குரு, நம்ம மேல இவ்வளவு பாசமா இருக்காரு இந்த குரு, நம்முடைய வருங்கால நன்மைக்காக இவ்வளவு விஷயங்களை செய்யறாரு இந்த குரு, இவரை போய் கல்லை தூக்கி தலையில போட்டு கொல்லணும்னு நம்ம நினைச்சோமே, எவ்வளவு பெரிய பாவத்தை நம்ம செய்ய இருந்தோம் அப்படின்னு இறங்கிட்டான். காலப்போக்கில் அவன் ஒரு பெரிய ஆன்மீக குருவா உருவாயிட்டான், குரு நினைச்ச மாதிரி. ஆனால் அவனுக்கு டெய்லி மனசுக்குள்ள, நாம குரு கிட்ட ஒரு தப்பு பண்ணிட்டோமே. என்ன தப்பு? அவரை கொல்லணும்னு நினைச்சோமே, அவரை கொல்லணும்னு நினைச்சோமே. அன்பானவர்களே, இது உண்மையில நடந்த கதை. நீங்க அந்த வட இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணர் கோயிலுக்கு போனீங்கன்னா அங்க ஒரு புத்தகம் இருக்கு. அந்த புத்தகம் பாதி எழுதப்பட்டு பாதி எழுதப்படாத நிலையில் அந்த புத்தகம் இருக்கு. அந்த புத்தகத்தினுடைய ஆள் எழுதினவருடைய கதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க பகவத்கீதை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல 700 ஸ்லோகம் இருக்கு. பாகவதத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா 11,000 ஸ்லோகம் இருக்கு. பாகவதத்தில் எவ்வளவு இருக்கு? 11,000 ஸ்லோகம் இருக்கு. பகவத்கீதையில 700 ஸ்லோகம் இருக்கு. ஆனா இந்த புத்தகத்துல குறைவான ஸ்லோகங்களே இருக்கு, அதுக்கு ஒரு முடிக்கல. அப்ப இந்த ஆன்மீக குருவுக்குள்ள ரொம்ப நாளா ஒரு துன்பம் இருந்துகிட்டே, நம்ம குருவை கொல்லணும்னு நினைச்சோமே, ஆனா நாம இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆன்மீக குருவா இருக்கிறோமே, நம்முடைய குருவை கொல்லணும்னு நினைச்சது எவ்வளவு பெரிய பாவம், எவ்வளவு பெரிய தவறு. இந்த மனித பிறப்புல, இந்த பிறப்புல எவ்வளவு பெரிய பாவத்தை நம்ம செய்ய இருந்தோம்னு சொல்லி தாங்க முடியாம ஒரு நாள் அந்த குரு கிட்ட போய் கேட்கிறான், குருவே, யாராவது ஒரு மாணவன் தன்னுடைய குருவை கொல்ல வேண்டும் என்று நினைத்தால் அதற்கு என்ன தண்டனைன்னு கேட்டான். குரு சொன்னாரு, இதுதான் உலகத்துல மிகப்பெரிய பாவம். குருவை துன்புறுத்துவது, குருவை நோகடிப்பது, குருவை கொல்ல நினைப்பது. இந்த குருவை கொல்ல நினைப்பவர்களுக்கு ஒரே ஒரு தண்டனை, சிறந்த தண்டனை அப்படின்னார். சொல்லுங்க குருவே அப்படின்னார். ஒரு ஆழமான குழி எடுத்து அந்த குழிக்குள்ளே தானும் இறங்கி அதை சுத்தி நிறைய உமிகள், நெல் உமிகளை நிறைத்து அதிலே தீ வைத்து விடுவது அப்படின்னார். எப்படி? ஒரு ஆழமான குழி எடுத்து தானும் அதுக்குள்ள இறங்கி சுத்தி உமிகளை நிறைத்து அந்த உமியில தீய வச்சிருது. அந்த உமி அடைக்கிற அடுப்பு மாதிரி. அப்படியா, இதுதான் தண்டனையா அப்படின்னு கேட்டான் மாணவன். ஆமா அப்படின்னாரு. ஒரு நாள் அவன் டக்குன்னு இதே போல ஒரு குழி எடுத்து அதுக்குள்ள இறங்கி அதுக்குள்ள உமியை நிறைச்சி தீய வச்சிட்டான். அப்பவும் அவன் குருவை நினைத்து பாடினான், குருவை நினைத்தே பாடினான். அவன் பாடி இறக்கும் வரை அவன் பாடிய பாடல்கள் இந்த புத்தகத்தில் இருக்கு, இந்த புத்தகத்தில் இருக்கு. அவன் இறந்த பிறகு பாட முடியல, அந்த புத்தகம் நிறைவு பெறாமல் அந்த புத்தகம் இப்பவும் இருக்கு. அன்பானவர்களே, குரு சிஷ்யன் உறவு என்பது இதுதான். குரு சிஷ்யன் உறவு சாதாரண உறவு இல்லை. எம்பெருமான் ஸ்ரீ ராமபிரான் சிறு குழந்தையாக இருந்தபோது அவருக்கு யார் குரு? ராமருக்கு யார் குரு? வசிஷ்டரும் விஸ்வாமித்திரரும். பாலகர்கள் அவங்க. பால குழந்தைகளாக இருக்கும்போது விஸ்வாமித்திரர் தசரதன் கேட்கிற, தசரதா, எனக்கு யாகம் செய்கிற இடத்தில் ஏகப்பட்ட தொல்லைகளாக இருக்கிறது, அரக்கர்களாலும் அரக்கிகளாலும் தொல்லைகளாக இருக்கிறது, உன்னுடைய குழந்தைகளை என்னோடு அனுப்பிவிடுன்றார். தசரதன் கெஞ்சுறான், சுவாமி, என்னுடைய குழந்தைகள் பாலகர்கள், குழந்தைகள், பச்சை குழந்தைகள், இவங்க என்ன செய்வாங்க? நான் பெரும் படையை அனுப்புகிறேன் சுவாமி, பெரிய படையை அனுப்புகிறேன், அரக்க நரக்கிகளை துவம்சம் செய்து விடுவார்கள், நான் அனுப்புகிறேன் சுவாமி. நோ, நான் கேட்கிற மாதிரி உன்னுடைய 2 மகன்களை என்னோட அனுப்புவாயா மாட்டாயா? ராமனை லட்சம் யாருக்கு சார்? உன்னுடைய 2 மகன்களை என்னோடு அனுப்புவாயா மாட்டாயானார். குருவுக்கு பயந்து
அவர் 2 குழந்தைகளை அனுப்பி வச்சாரா இல்லையா? அந்த ராமாயணத்தையே புரட்டி போட்டது அந்த பயணம்தான். அந்த பயணம்தான் ராமாயணத்தையே புரட்டி போட்டது. குரு சிஷ்ய உறவு சாதாரண ஒரு விஷயம் இல்லை. அர்ஜுனன் குருவிட்ட நிறைய கேள்விகள் கேட்கலாம், தப்பே கிடையாது. தயவுசெய்து பாவமெல்லாம் சொல்லலை, இங்க இருக்க யாரையும் நான் சொல்லலை, அதில் யாரோ நம்மளதான் சொல்றாரோ அப்படின்லாம் நினைச்சுக்க வேண்டாம். இது சாஸ்திரங்கள்லையும் சம்பிரதாயங்கள்லையும் புராணங்கள்லையும் இருக்கக்கூடிய கதைகளை நான் சொல்றேன். யாரும் தயவுசெய்து ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக். குரு சிஷ்ய உறவுங்கிறது மகாபாரதத்துல பாரத போர்க்களத்துல நம்ம போன சத்சங்கத்துல சொன்னோம். போன சத்சங்கம் இல்ல, இப்ப டெய்லி சத்சங்கம் பண்றோம், யாரும் வர்றதில்லை. இங்க இருக்கிற எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. டெய்லி 1 மணி நேரம் சத்சங்கம் பண்றோம். அதை ரெக்கார்ட் பண்றது இல்லை. ரெக்கார்ட் பண்ணாம இங்க இருக்கிற பக்தர்களுக்கு நாம பேசுறோம், புதிய சப்ஜெக்டுகளை தான் பேசுறோம். அப்ப அதுல சொன்னோம், அந்த பாரதம் எங்க உருவாச்சுது? மகாபாரதம் போர்க்களத்துல அத்தனை பிணங்களுக்கு நடுவுல உருவாச்சுது. அப்போ அந்த மகாபாரத யுத்தத்துல அர்ஜுனன் கிருஷ்ணர்கிட்ட கேள்விக்கு மேல கேள்வி கேட்கிறான், கேள்விகளுக்கு மேல கேள்வி கேட்கிறான். அப்போ அந்த பார்த்த சாரதி எல்லா கேள்விகளுக்கும் தெளிவான பதில்களை சொல்லுகிறார். ஆனாலும் அர்ஜுனனுடைய மனம் சமாதானப்படவில்லை. அதுதான் உண்மை. அதனாலதான் கிருஷ்ணர் ஒரு டைம்ல போய் உனக்கு போய் உபதேசம் பண்ண பாருன்னு அவரே கடந்துக்கிட்டார். அந்த மாதிரி கடுமையான கேள்விகளை அர்ஜுனன் கேட்டான். அதே போலதான் பரிசுத் மன்னர் சுகமுனிவர்கிட்ட, அவருடைய குரு சுகமுனிவர்கிட்ட கேள்விக்கு மேல கேள்வி கேட்பார். ஆனா அந்த கேள்விகளுக்கு எல்லாம் சுகமுனிவர் தெளிவான பதில்களை கூறுவார். ஒரு விஷயம், ஒரு குருவினிடம் கேள்வி கேட்பதும் சர்வசாதாரணம், குரு அதற்கு பதில் சொல்லுவதும் சர்வசாதாரணம். ஆனா அந்த பதிலை புரிந்து கொள்கிற ஆற்றலோடு தெளிவாக உணர்ந்து அறிந்து அதை நம்ம புரிந்து கொள்வதுதான் குருவுக்கு செய்யும். அந்த காலத்துலலாம் குருவுக்கு போய் நம்ம பாடம் படிக்கிறது, எல்லா கலைகளும் படிக்கிறது, குருவுக்கான பணிவிடைகள் முதல்ல செய்து அந்த பணிவிடைகள்ல குரு திருப்தி அடைஞ்சு அதுக்கு பிறகு அவர் எல்லாம் சொல்லிக் கொடுப்பார். அந்த குரு பணிவிடைகள்ங்கிறது ரொம்ப முக்கியம். குரு பணிவிடை எந்த அளவுக்கு இருந்தது அந்த காலத்துல? எந்த அளவுல இருந்தது? கர்ணனுடைய மடியில் அவருடைய குரு தலை வைத்து படுத்திருப்பார். அந்த நேரத்தில் ஒரு வண்டு வந்து அவருடைய தொடையை துளைத்தாலும் கர்ணன் நாம் அசைஞ்சிட்டா குரு எழுந்துருவாரே அப்படின்னு அசையாமல் இருப்பான். ஆனா அதுதான் அவனுக்கு பேக் ஃபயர் ஆகும். எப்படி பேக் ஃபயர் ஆகும்? ஒரு பிராமணனால் இப்படி இருக்க முடியாது, அவன் கதறிடுவான். ஒன்னால் இதை தாங்க முடியுதுன்னா யூ ஷுட் பி மஸ்ட் எ சத்திரியன், நீ பிராமணனாக இருக்க வாய்ப்பே இல்லைன்னு அந்த குரு கண்டுபிடிச்சிருவார். குருவினுடைய திறமை எப்படி? அவர் அப்போ ஒரு சாபம் கர்ணனுக்கு கொடுப்பார். அந்த சாபம் போர்க்களத்தில் அவன் கீழே வீழ்றதுக்கு அதுதான் காரணமா இருக்கும். குரு சாதாரண விஷயம் கிடையாது, குரு சாதாரண ஒரு பொருளே கிடையாது, குரு தெய்வத்திற்கும் மேல அப்படிம்பாங்க. அதனால்தான் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்ம. குரு யாரு? சாட்சாத் பரபிரம்மம். அப்ப குரு சாதாரண விஷயம் கிடையாது. குருவை நாம ஒண்ணும் பண்ண முடியாது. குரு என்ன நினைக்கிறாரோ அது நடக்கும். குரு நினைக்காதது நாம என்னைக்குமே நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கும். இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கும். அந்த ஒவ்வொரு குணநலன்களையும் அறிந்து புரிந்து செயலாற்றுபவர் தான் நல்ல குரு. யாரையும் விருப்புக்கோ வெறுப்புக்கோ உட்படுது குருவே கிடையாது. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணநலன் இருக்கும். எல்லாருக்கும் ஒவ்வொரு குணநலன் இருக்கும். 5 வரலாம் ஒரே மாதிரி இருக்காது. இதை எல்லோரையும் புரிந்து கொண்டு ஒரே தராசில் நடத்தி கொண்டு போவர் தான் குரு. இந்த குரு எப்படிப்பட்டவரா இருக்கணும்னா தண்ணி கொடுக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பக்குவம் இருக்கும்னு சொல்றோம் இல்லையா? இந்த பக்குவம் எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு கடல்ல மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு மீனவன் ஒரு நாள் கடல்ல இருந்து அவன் ஊருக்கு போறதுக்கு ராத்திரி நேரம் ஆயிருது. அப்போ அவன் அந்த மீன் வலை, மீன் பெட்டி எல்லாத்தையும் தூக்கிட்டு நடந்தவன் அவனுக்கு ஊருக்கு போய் சேர்றதுக்கு பொழுதாகி போச்சு. அந்த காலத்துல 6 மணி 7 மணிக்கு பிறகு யாரும் நடக்க மாட்டாங்க. ஏன்? வெளிச்சம் இருக்காது. அப்ப அதனால எல்லாரும் எங்கேயாவது சத்திரம் ஜாவடி பார்த்தா தங்கிடுவாங்க. இந்த மீனவன் நடந்து போறான். போறப்போ ஒரு பிராமணருடைய ஒரு வீடு ஒண்ணு அதுல இருக்கு. வேற சுத்தமுத்தும் ஒரு வீடும் இல்லை. இவனுக்கு வேற வழி இல்லை. அந்த பிராமண வீட்டுல போய் கதவை தட்டுறான். அந்த பிராமணர் வெளியே வந்து, என்ன பண்றாரு? ஐயா, பொழுது சாஞ்சு போச்சு, நான் ஒரு மீன் பிடிக்கிறவன்,
எனக்கு இப்போ வீட்டுக்கு போக முடியாது, உங்க திண்ணையில கொஞ்சம் இடம் கொடுத்தீங்கன்னா நான் தூங்கிக்கிட்டு காலையில நான் போயிடுவேன், கொஞ்சம் இடம் கொடுப்பீங்களா அப்படின்னா. பிராமணர் சொன்னாரு, எப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன் மீன் வலை உன் மீன் குட்டை எல்லாம் அங்கே தள்ளி வச்சிரு, ஏன்னா எனக்கு இந்த பழக்கம் இந்த வாடையெல்லாம் எனக்கு ஆகாது, அங்கே தள்ளி வச்சுக்கிட்டு நீ வந்து படுத்துக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, காலையில் எழுப்பி போயிரு அப்படின்னார். அவரு ராத்திரி எழுப்பி வந்து பார்க்குறாரு, இந்த மீனவன் அங்கேயும் இங்கேயும் புரண்டுகிட்டு இருக்கான், தூங்கல. பிராமணர் கேட்டார், ஏன்பா தூங்கலையா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னாரு. அவன் சொன்னான், ஐயா எனக்கு தலைக்குள்ள அந்த மீன் வலையும் அந்த மீன் குட்டையை வச்சாதான் தூக்கம் வரும், அந்த நாத்தம் அடிச்சாதான் எனக்கு உறக்க வரும், நீங்க என்னடானா அதெல்லாம் தூக்கி அங்க வச்சுட்டு தூங்குன்றீங்க, என்னால தூக்கம் வர மாட்டேங்கண்ணா. இதுதான் ஒவ்வொருவருடைய குணங்கள், பழகி போயிடும். நமக்கு ஒரு குணம் இருக்கும், அந்த குணம் தப்பா சரியா நமக்கு தெரியாது, பழக்கப்பட்டுரும். நான் ஏற்கனவே சத்சங்கத்தை சொன்னேன், முதல் தடவை செய்தா தவறு, இரண்டாவது தடவை செய்தா அது நமக்கு பழக்கம் ஆகும். அப்போ இந்த மீனவன் எப்படி பழகிட்டானோ இதே போல எல்லோருக்கும் ஒரு குணநலன் இருக்கும். அந்த குணநலனை நம்மளால மாற்றவே முடியாது, நிச்சயமாக மாற்ற முடியாது. ஏன் மாற்ற முடியாது? ஏன் மாற்ற முடியாது? ஏன் மாற்ற முடியும்? ஏன்? மிளகா எரிப்பா தான் இருக்கும். நம்ம எவ்வளவுதான் சீனியை கரைச்சி மூட்டில் ஊத்தினாலும் அது என்ன எரிப்பு போயிருமா? போக. பாகக்காய் செடி கசக்க தான் செய்யும், அதுக்கு மூட்டில் வெள்ளமா கரைச்சி ஊத்தாலும் தேனையே பூச்சி ஊத்தினாலும் அது வருமா? வராது. அது குணம் அப்படித்தான். அப்போ குருவினுடைய ஸ்தானம் என்ன? பாகற்காயா பார்க்கணும், மிளகாயா பார்க்கணும், கரும்பா பார்க்கணும், மாங்கனியா தான் பார்க்கணும். தவறா மாங்கனின்னு நினைச்சு பாகக்காயை பார்த்தா குருவுக்கு தான் பிரச்சனை. குரு சாபம் போடுறதும் சாதாரணம் கிடையாது. குரு சாபம் போட்டா ஏதோ சாபம் போடுறவங்களுக்கு தான் பலிக்கும்னு நினைக்காதீங்க. குருவுக்குமே அது டிஃபெக்ட் தான். அப்ப அதனால குருவும் அதுக்குள்ள சாதாரணமா இருக்கணும். அந்த மனிதன் வாழ்க்கையில இந்த குணனை மாற்ற முடியுமா அப்படின்னா, பாகற்காயோட குணத்தை மாற்ற முடியாது, மிளகாயோட குணத்தை மாற்ற முடியாது. ஆனா ஒரு மனிதனுடைய குணத்தை மாற்ற முடியும், பிறவி குணத்தை நிச்சயமாக மாற்ற முடியும். அந்த பிறவி குணத்தை மாத்துறதுக்கு நம்முடைய வேதங்கள்லையும் புராணங்கள்லையும் இதிகாசங்கள்லையும் ஒரே ஒரு சாய்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. என்ன சாய்ஸா இருக்கும்? கோயிலுக்கு போறதா, சாமி கும்பிடுறதா, பக்தி பாட்டெல்லாம் படிக்கிறதா? பக்தி பாட்டெல்லாம் படிக்கிறது, இல்லை சாமிக்கு அபிஷேகத்தை தான் வாங்கி கொடுக்கறது, இல்லை காவடி தூக்குறது, நடந்து போறது, நடைபயணம் போறது, இதெல்லாமா? இல்லை. நம்முடைய வேதங்கள்லையும் நம்முடைய புராணங்கள்லையும் ஒரே ஒரு விஷயத்த, நம்முடைய குணநலன்களை மாத்துறதுக்கு சொல்லியிருக்கு. பாகக்காய்க்கு அதுதான் படைப்பு, ஒரு மிளகாய்க்கு அதுதான் படைப்பு. ஆனா மனிதனுடைய குணநலன்கள் அவனுடைய கர்ம வினைகளை பொறுத்து வருதான். ஏன்னா இந்த தாய் தந்தை குரு எல்லாம் நம்ம சொல்றோமே, இதெல்லாம் நம்ம சாய்ஸ்ல இல்லை, கடவுள் தானே சாய்ஸை கொடுத்து அனுப்புறாரு. சுசிலாக்காளுக்கு இத்தனை பிள்ளைகள், நீ என்ன நினைச்சா பிறந்தேன், நான் சுசிலாளுக்கு தான் வந்து மகளா பிறப்பேன் அப்படின்னு நினைச்சா வந்த, இல்ல ரின்சி வந்து நான் ரோஸ் மொபைலுக்கு தான் மகளா பிறப்பேன் அப்படியே வந்த. நம்ம டிசைட் பண்றதே கிடையாது, நாம டிசைட் பண்ணாம நடக்கிறது இந்த பிறப்பு. இது எதன் அடிப்படையில் நடக்குது? நம்முடைய முன்ஜென்ம கர்ம வினைகளின் அடிப்படையில இந்த பிறப்பு நடக்கு. அப்போ நம்முடைய முன்ஜென்ம கர்ம வினைகளின் அடிப்படையில இந்த பிறப்பு நடக்கிறதுனால நமக்கு இந்த குணநலன்கள் இருக்கு. அப்படித்தானே? ராவணனுடைய குணத்தை மாற்ற முடிஞ்சுதா? கம்சனுடைய குணத்தை மாற்ற முடிஞ்சுதா? இல்ல ராமனுடைய குணத்தை தான் மாற்ற முடிஞ்சுதா? மாற்றவே முடியாது. அன்பானவர்களே, ஏன் ஒரு குரு யாரையுமே பகைச்சிக்க கூடாது, யாரையுமே வெறுக்க கூடாதுன்னா ஏன் நடராஜன்? ஒரு குருவாக இருந்தாலும் யாரையுமே சண்டை போடவோ ஏன் பண்ணக்கூடாது? ராமனுக்கு நடந்த அத்தனை அநீதிகளுக்கும் ஒரே ஒருத்தி தான் காரணம். யார் பானு? கூனி என்கிற அந்த கிழவி. இல்லைன்னா ராமன் காட்டுக்கே போயிருக்க மாட்டான், சீதைய ராவணன் தூக்கிட்டே போயிருக்க மாட்டான், எதுவுமே நடந்திருக்காது. ஒரே ஒரு கூனி கிழவியினால மிகப்பெரிய சம்பவமே நடந்து போச்சு. அந்த கூனி கிட்ட ராமன் பண்ண சேட்டை என்ன? அந்த கூனி கிழவிகிட்ட ராமன் பண்ண சேட்டை என்ன? அந்த கூனுக்கு மேல அம்ப விட்டுட்டான் ஒரு நாள் விளையாட்டு போக்குல. கிழவிக்கு கோவம் வந்துருச்சு. பழைய காலத்துல கிழவின்னு சொன்னாலே கோவம் வந்துடும். நான்லாம் சின்ன பையனால கிழவின்னா யோமல கிழவி, உங்க அம்மா கிழவில, உங்க அக்கா கிழவில, பாருங்க கிழவி அம்மல கிழவி, எல்லா கிழவியும் சேர்ந்து நம்மகிட்ட சண்டைக்கு வந்துடும். கிழவின்னு எப்படி சொல்லுவேன் அப்படின்னு. எல்லா கிழவி தான், எங்க தெரு ஃபுல்லா கிழவி தான். ஆனா சண்டை வந்துடும். வில்லுபுரி கிழவின்னு உண்டு, அந்த கிழவி இப்ப ஞாபகப்படுத்துறேன். அந்த கிழவி என்னாச்சுன்னே தெரியல, வாழைப்பழத்தை விட்டுட்டு தோலை திங்கும். அது
எப்பா சிவகுமார் உன் கல்யாணத்துக்கு ஒரு புடவை எடுத்துருவியாப்பான்னு கேட்டப்போ கல்யாணத்துக்கு இந்த கிளவியே இல்லை. வில்லுக்குறி கிளவின்னு பாவம் அந்த கிழமை மரத்தை ஒன்று குடிச்சிட்டு வந்து போட்டு அடிப்பான் அந்த கிளவி. அப்போ அந்த தெருவு ஃபுல்லாக கிளவியா இருக்கும். அதனால ஒருத்தையும் கிளவின்னு போட முடியாது, கொன்னு போடும் கிளவிகள்லாம். அதுபோல இந்த கூனி கிளவிக்கு மேல விளையாட்டா ராமன் ஒரு அம்பு விட்டு விளையாடுனதுல அந்த கூனி அதை இங்கேயே வச்சிருந்தா. படுக்காளி பாயில நான் உன்னை பாத்துக்கிறேன், என்கிட்ட நீ விளையாடுற. இந்த பழக்கம் இன்னைக்கு நேத்து கிடையாது, அந்த காலத்து கிளவி எல்லார்ட்டையும் உண்டு, எல்லார்ட்டையும் உண்டு. கிளவிகள் சாதாரண விஷயம் கிடையாது. இவங்க வீட்டுல ஒரு அம்மா இருந்தது, அதெல்லாம் பெரிய கதை. அவங்கள என்ன சேட்டைகள் பண்ணுவாங்க. மாணிக்கம் அப்போ அந்த காலத்து கிழவிகள் சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ அங்கிள்னு சொன்னா கோவம் வருதுல நிறைய பேருக்கு. அங்கிளா? யார் அங்கிள்? ஆன்டின்னு சொன்னா கோவம் வருது. ஆன்டியா? யார் ஆன்டி? ஐயோ கல்யாணம் ஆனா ஆன்டி தான். ஆனா ஆன்டின்னு சொல்ல, ஆன்டியா அக்கான்னு சொல்லு. இப்போ என்னே நிறைய வீடுகள் போச்சுல, என் கூட உள்ள ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு பேர பிள்ளை எல்லாம் அதுல தாத்தான்னு சொல்லும். வீட்டில் ஒரு சில பேர் தாத்தான்னு சொல்லுன்னு சொல்லும். தாத்தாவா? இவரை எப்படி தாத்தான்னு சொன்னது? உடனே வீட்டில் உள்ள புள்ள சொல்லேமா என்னம்மா சொல்லு, நானும் அங்கிள்னு கூப்பிட்டேன், என் பிள்ளை அங்கிள்னு கூப்பிட்டா என்னம்மா நியாயம் இருக்கு? எனக்கு அங்கிள்னா ஒரு தாத்தா தானே, அப்படிதான் சொல்ல முடியும். அதானே, நம்மளே எல்லா வீட்லயும் தாத்தான்னு தான் கூப்பிடுவாங்க. அப்புறம் நம்ம என்ன சொல்ல முடியும்? அது சிரிப்பை பேர் அவளுக்கு. அன்பானவர்களே, பாகற்காய் குணத்தை மாற்ற முடியாது, மிளகாய் குணத்தை மாற்ற முடியாது. ஆனா அந்த கர்ம வினைகளால பிறந்திருக்கக்கூடிய நம்முடைய குணங்களை, நம்முடைய செயல்களை எல்லாம் மாற்ற முடியும். அதற்கு நம்முடைய வேதங்களும் இதிகாசங்களும் ஒரே ஒரு விஷயத்தை உங்களுக்கு வாய்ப்பா தந்திருக்கு. அது என்ன வாய்ப்பு தெரியுமா? குருவோடு இணங்கி இருத்தல். குருவோடு இணங்கி இருத்தல். அத வேதத்துல ஒரு அழகான ஒரு வரியில சொல்றாங்க. லவ மாத்திர சாது சங்க சர்வ சித்தி அப்படின்னு வருது சான்ஸ்கிரிட்ல. என்ன? லவ மாத்திர சாது சங்க சர்வ நித்தி அப்படின்னு வருது. இந்த சங்கங்கிறது சத் சங்கம். குரு பேசக்கூடிய சத் சங்கங்கள் இருக்கு இல்லையா, இது உலகத்திலே யாருக்கும் கிடைக்காத அரிய வாய்ப்புங்கிறது நம்முடைய வேதங்கள். அதைத்தான் இந்த முயலையில இருந்து வந்த அண்ணா சொன்னாரு, சத்சங்கத்தை மிஸ் பண்ணவே கூடாது. இவ்வளவு பக்கத்துல இவ்வளவு ஒரு விஷயம் நடக்கு, நான் என்னால சனிக்கிழமை வீட்டுல இருக்கவே முடியல, இங்க வரணும்னு தோணுதுங்கிறார் அவர். வாழ்க்கையில நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பெரிய வாய்ப்பு நம்முடைய குருவின் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள். அது மிகப்பெரிய மாற்றங்களை உங்களுக்கு தரும். அன்பானவர்களே, எல்லோரும் குரு தான். நான் இந்த ஆன்மீக ரீதியில வந்து இன்னைக்கு ஓரளவுக்கு ஏதோ இங்க இருக்கிற 10-15 பேர்ல ஒரு 10 பேருக்காவது பிடிச்ச குருவா இருக்கிறேன்னா, ஒரு குரு என்கிறவன் எப்படி இருக்கக்கூடாதுங்கிறத நான் ஒரு குரு கிட்ட கத்துக்கிட்டேன். எப்படி? என்ன வேணும்? சரி, ஒரு ஆன்மீக ரீதியா இன்னைக்கு ஒரு ஆன்மீக நாம பிரச்சார குடியில் வச்சு நடத்திக்கிட்டு ஒரு 10 பேருக்காவது இஷ்டப்பட்ட ஒரு குருவா இருக்க காரணம், ஒரு ஆன்மீக குரு எப்படி இருக்கக்கூடாது என்கிறத நான் ஒரு குரு கிட்ட கத்துக்கிட்டேன். அதுதான் நான் நல்லா இருக்க காரணம். ஒருவேளை அந்த குருவை நான் பார்க்காம போயிருந்தா நானும் அதை மாதிரிதான் அட்டகாசங்கள்லாம் பண்ணிட்டு இருப்பேனா இருக்கும் மேபி. ஒரு குரு என்கிறவன் எப்படி இருக்கக்கூடாதுங்கிறத கத்துக்கணும். ஒரு குரு என்கிறவன் எப்படி இருக்கணுங்கிறத இப்படி கத்துக்கணும். ஒரு குரு, ஆன்மீக குரு எப்படி இருக்கணுங்கிறத இங்க கத்துக்கணும். ஆன்மீக குரு எப்படி இருக்கக்கூடாதுங்கிறத இங்க கத்துக்கணும். இங்க கத்துக்கணும். இதை ஒருவேளை நான் ஒரு 3 வருஷம் கத்துக்கலன்னு வைப்பேன், நானும் ஒருவேளை அப்படிதான் இருந்திருப்பேன். கொண்டா 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 குடுங்க குடுங்க, சீலைகளை தந்துட்டு போ, வேட்டைகளை தந்துட்டு போ, அப்படிதான் நானும் இருந்திருப்பேன். அப்போ எப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தரதும் ஒரு குரு தானே, குரு தானே. அப்போ இந்த லவ மாத்திர சாது சங்க சர்வ சித்தின்னா என்னது? லவன்னா என்னது? லவன்னா என்னது? ட்ரை பண்ணுங்க. அதாவது இப்படியே கேட்டுட்டே இருக்க கூடாது. மூளைக்கு அப்பப்போ ஒரு வேலை கொடுக்கணும். இப்போ எங்களுக்கெல்லாம் அந்த காலத்தில் ஸ்டார் ஹோட்டலில் மீட்டிங் போடுவான். மீட்டிங் போட்டால் காலையில் 9 மணிக்கு மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணி சாயங்காலம் 6 மணி 7 மணிக்கு மீட்டிங் நடக்கும். எல்லாரும் காலையில் ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்துருவாங்க. மத்தியானம் சாப்பிட்ட பிறகு அப்படியே போகும். அப்போ என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? ஒரு செக்ஸ் ஜோக் அடிப்பாங்க. செக்ஸ் ஜோக்குன்னா என்ன செய்யும்? அது செக்ஸ் ஜோக்கை கேட்டோன்னா உடம்புல அட்ரலின் ஃபார்ம் ஆயிரும், அப்படி சுறுசுறுப்பாயிரும். அப்புறம் அப்படிம்பா. அதனால அப்பப்போ இந்த கதை கேள்வியெல்லாம் கேட்கணும். ஸ்கூல்ல கிளாஸ்ல நமக்கு உறக்க வந்தா டீச்சர் என்ன பண்ணுவாங்க? நம்மளே டார்கெட் பண்ணி கேள்வி கேட்டே சொல்லு, அந்த கேள்விக்கு ஆன்சர் என்ன சொல்லுமா. இதுக்கு வேண்டியவன் எவனுக்கு முதுகு பின்னாலே ஒளிச்சிருந்து தூங்குவான். தூங்குறத டீச்சர் கண்டுட்டா
அவன் தான் டார்கெட். அன்னைக்கு ஃபுல்லா கிளாஸ்ல அவன்கிட்ட தான் கேள்வி. புரியுது இல்ல? அப்போ உங்ககிட்ட நான் கேள்வி கேட்கலன்னா கண்மணி அங்கதான் அப்படி தூங்குவோம். அப்ப அட்லீஸ்ட் என்னது அப்படின்னு கேட்டாலாவது தூக்கம் வராம இருக்கும்ல. லவ அப்படின்னா என்னமா? லவ அப்படின்னா என்ன? நாம பொதுவாகவே சார் கொஞ்சம் பேர் ஒரு செகண்ட்ல வந்துடுறேன், என்ன ஒரு செகண்ட்ல வந்துடுறேன் சார், ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். அதுக்கு முன்னாடி பழைய காலத்துல ஒரு வார்த்தை சொல்லுவோம், க்ஷண நேரத்துல வந்துடுறேன். சொல்லுங்க, க்ஷணம், ஒரு க்ஷண நேரத்துல முடிச்சிருவாங்க. கேரளால கூட போயிருக்கு, ஒரு க்ஷண நேரத்துல முடிச்சிருவேன் அப்படிங்கிறாங்கல்ல. க்ஷணம்னா நொடியை விட குறையும். ஒரு நொடிங்கிறது எவ்வளவு? ஒரு நொடிங்கிறது குறையும். இதை விட க்ஷணங்கிறது இதுக்கும் பாதி, லவங்கிறது அதுக்கும் பாதி, அதுக்கும் பாதி. நம்முடைய வேதங்கள் என்ன சொல்லுதுன்னா, ஒரு குருவை, ஒரு ஆன்மீக குருவை அந்த லவ கணத்தில் நீ சந்தித்து விட்டால் கூட உன்னுடைய கர்ம வினைகள், பாவங்கள், நோய்கள், பிணிகள், இந்த பிறவியில் நீ கொண்டு ஜனிச்சிருக்கக்கூடிய அத்தனை கர்ம வினைகளும் உன்னோட்டு போயிருங்குது வேதம். லவ செகண்ட்ல, இவ்வளவு நேரத்தில் உனக்கான ஒரு ஆன்மீக குருவை நீ சந்தித்து விட்டால் அந்த பொழுதில் உனக்கான அத்தனையும் போய்விடும். அது என்ன சொல்றாங்கன்னா, அத லவ மாத்திர சாது சங்க, அதுதான் சத் சங்கம். சத்துனா யாரு? குரு, குருவினுடைய சங்கம். சத் சங்க சர்வ சித்தி. சர்வ சித்தினா என்னது? எல்லாமே சித்தியார். ஸ்ரீ சிவகுமார சித்தி விநாயகர்னா எல்லாமே சித்தியார். அப்போ ஒரு குருவினுடைய மகிமை அந்த அளவுக்கு நம்முடைய வேதங்கள் சொல்லியிருக்கு. அன்பான